வணக்கம் மக்களே, உங்களை அனைவரையும் என் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த சேனல் இன்ட்ரஸ்டன்ட் ஸ்டோரிஸ் உங்களுக்கு புதியதாக இருக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் பல புதிய, பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை காணலாம். என்னுடைய சேனல் மூலம் நீங்கள் பெறப்போகும் தலைப்புகள் லைஃப் யூஸ்ஃபுல் ஸ்டோரி தொடர்பான அனைத்தையும் சுலபமாகவும் விரிவாகவும் தெரிந்து கொள்ளலாம். இது அனைத்துக்கும் உங்களின் ஆதரவும் தாராளமான கருத்துக்களும் மிகவும் முக்கியமானவை. உங்கள் ஆதரவை எனக்கு தொடர்ந்து வழங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் செய்யவும் நம்மோடு இணைந்து பயணியுங்கள். ஒவ்வொரு நாளும் புதியவை கற்றுக்கொள்ளுங்கள். மரங்களுக்கிடையே நடக்கும் உரையாடல். தொலைதூர பசுமை காட்டின் மையத்தில் 2 பழைய மரங்கள் வளர்ந்திருந்தன. அவை நிழலிடும் பெரிய மரங்களாக இருந்தது. அவை பசுமையுடன் விரிந்த இலைகளுடன் நின்று மழை, காற்று, வெப்பம் என இயற்கையின் மாற்றங்களை சந்தித்தன. அவை தலா 100 வருடங்கள் பழமை வாய்ந்தவை. ஒரே இடத்தில் நிற்கும் மரங்களாக இருந்தாலும் அவை இரண்டும் பெரும்பாலும் இரகசியமாக உரையாடுவது வழக்கம். மரங்களில் ஒன்று அவனது நண்பனை கண்ணீருடன் பார்த்தது. நாம் இவ்வளவு காலம் எதற்காக வாழ்கிறோம் என்று ஒரு கேள்வி எழுப்பியது. மற்றொரு மரம் சிரித்தது. நாம் இவ்வுலகத்திற்கு பேராற்றல் கொண்டவர்கள். நாம் இங்கு நிற்கும் ஒவ்வொரு நாளும் நம் பிரபலம் பசுமையை உருவாக்குகிறது என்றது. முதல் மரம், ஆனால் நான் என்ன செய்வது? எதுவும் செய்யாமல் நிற்கிறேன். பழங்கள் கொடுக்கிறேன், நிழலிடுகிறேன், ஆனால் என்னால் மாற்றத்தை உணர முடியவில்லை என்றது. இரண்டாவது மரம், நீயும் நானும் அதே நம்பிக்கையுடன் வாழ்கிறோம். நம் பிள்ளைகளுக்கு விடுதலை அளிக்கிறோம். நம்முடைய கன்றுகள் வளர்ந்து பெரிய மரங்களாக மாறும் என்றது. ஆனால் மக்கள் நம்மை புரிந்து கொள்கிறார்களா? அவர்கள் எப்போது நம் மூலத்தை அள்ளிக்கொள்கிறார்கள், நம்முடைய வேர்களை கிழிக்கிறார்கள் என்று முதல் மரம் துக்கமாக கூறியது. இரண்டாவது மரம் ஒரு சிறு நிமிடம் அமைதியாக இருந்தது. பின்னர், இது உண்மைதான். மனிதர்கள் நம்மை அணுகும்போது அவர்கள் எங்களுடைய அடிப்படை அர்த்தத்தை மறந்து விடுகின்றனர். ஆனால் அதற்காக நம் செயலை நிறுத்திவிட முடியாது என்றது. நாம் என்ன செய்வோம் என்று முதன்மரம் வினவியது. நாம் நம் வேலைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றது இரண்டாவது மரம். நமது வாழ்க்கையின் அர்த்தம் நம் ஒவ்வொரு செயலிலும் இருக்கிறது. அப்போது காற்று வீசியது. அதன் திசையில் இலைகள் சிறிது சலசலத்தன. அது மரங்களுக்கு கூடுதல் தைரியம் அளித்தது. இன்று இலைகள் காற்றில் பரப்பப்படுகிறது, நாளை பூமியில் விழுந்து மீண்டும் முளைக்கும் என்றது இரண்டாவது மரம். இது சுற்றுச்சுழற்சி. முதன்மரம் சிறிது நேரம் எண்ணியது. நம் வாழ்க்கை வேறு மரங்களைப் போல் அல்ல. நமக்குள் உணர்வுகள் உள்ளன. ஆனால் அந்த உணர்வுகள் என்ன பயன் என்று கேள்வி எழுப்பியது. இரண்டாவது மரம் சிரித்தது. உணர்வுகள் நமக்குள் இருக்கும் உயிர் என்பதை நினைவூட்டுகின்றன. நாம் வாழ்கிறோம் என்பதற்கான அடையாளம் என்றது. நீ சொல்வது உண்மை. நான் இங்கே நின்று இயற்கையின் அனைத்து மாற்றங்களையும் பார்க்கிறேன். அதனுடன் என் உள்ளும் சில மாற்றங்களை உணருகிறேன் என்று முதன்மரம் சொன்னது. அவை பேசிக்கொண்டிருக்கும்போது அருகே இருந்த ஒரு இளம் மரம் அவற்றின் உரையாடலை கேட்டு ஆச்சரியப்பட ஆரம்பித்தது. மரங்களும் பேசுகிறார்களா என்று மனதிற்குள் நினைத்தது. இளம் மரம் அருகிலுள்ள முதிய மரங்களைப் பார்த்து, நான் கூட உங்களைப் போல் பெரிய மரமாக வளர முடியுமா என்றது. முதன்மரம் சிரித்தது. நிச்சயமாக உனக்கு அதற்கான சக்தியும் ஆற்றலும் உண்டாகும். ஆனால் அதற்காக நீ பொறுமையுடன் வளர்ந்து செழிக்க வேண்டும் என்றது. எப்படி நான் வளர முடியும் என்று இளம் மரம் பாவமாக கேட்டது. இரண்டாவது முதிய மரம் மெதுவாக பதிலளித்தது. நீ எப்போதும் மழையை, நிலத்தை, காற்றையும் கொண்டாட்டி அவற்றின் உதவியால் நீ வளரும். உன் வேர்கள் ஆழமாக பரவ வேண்டும் என்றது.
இளம் மரம் அதற்கு நன்றி சொல்லி ஆற்றல் மற்றும் உற்சாகத்துடன் வளரத் தொடங்கியது. நான் தினமும் சூரியனின் ஒளியையும் மழையையும் உறிஞ்சிச் செழிக்கிறேன் என்றது. முதன்மரம் தலையசைத்தது. நாம் நமது வேர்களை, இலைகளை, கிளைகளை இயற்கையுடன் இணைக்க வேண்டும். நாம் அவர்களால் மட்டுமே வாழ முடியும் என்றது. நாளடைவில் இளம் மரம் கொடிக்கும் கிளைகளுடன் வளர்ந்தது. அது தனது வேர்களை விரித்தது, மேலே விழுந்த இலைகளை உறிஞ்சியது, வலுவாக பரவியது. மீண்டும் இரண்டாவது மரம் இளம் மரத்தைப் பார்த்து, நீ இப்போது வளர்ந்திருக்கிறாய். ஆனால் உனது கடமை முடிவடையவில்லை. இன்னும் நீ பல ஆண்டுகள் இயற்கையை பொறுத்திருக்க வேண்டும் என்றது. இளம் மரம் தைரியமாக, நான் மகிழ்ச்சியுடன் வரவிருக்கும் சுழற்சிகளை எதிர்கொள்கிறேன் என்றது. இந்த அழகிய மரங்களின் உரையாடலை நீண்ட நாளாய் காற்றும் மழையும் கேட்டு ரசித்தன. அவை மரங்களை வாழவைத்து வளமாக ஆக்கின. காலம் கடந்ததும் இளம் மரம் ஒரு பெரிய, வலிமையான மரமாக மாறியது. அதற்கும் பிறகு அதன் அருகில் பிற புதுமரங்கள் தோன்றின. இப்போது இளம் மரம் தனது பிள்ளைகளுக்கு அதே கற்றலை கொடுத்தது. நீங்கள் அனைவரும் நாளொரு நாளாய் வளரும். நம் மரம் எல்லோருக்கும் பலன்களை அளிக்கின்றது என்றது. நாம் இங்கே உள்ளதற்கு முக்கிய காரணம் இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டே இயற்கைக்கு பல கொடுப்பனவுகளை செய்வோம் என்று அந்த மரங்கள் அனைவரும் ஒருமித்து கூறின. இவ்வாறு மரங்கள் ஒருவருக்கொருவர் உரையாடியபடி இயற்கையுடன் இணைந்து இந்த உலகின் முக்கிய அங்கமாகியிருந்தன.